என்னுடைய பேரை உச்சரித்தது வந்து ஜார்ஜ் விஜய் அப்படின்னு சொல்லி ஆங்கர் தான் உச்சரித்தாங்க. அந்த வகையில் இங்கே இருந்த மேடையில் இருந்த எல்லா பெரியவர்கள் அனைவரும் தப்பாக எடுத்துக்கக்கூடாது. என் கூட நல்லா பழகின என்னுடைய அருமை அக்கா வினோதினி அவங்க கூட என்னுடைய பேரை சொல்லலை, ஜார்ஜ் விஜய் அவர் நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்லலை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து இந்த துறையில் ஜெயிச்சதான் தூக்கி வச்சு கொண்டாடுற இந்த துறை, அப்படி ஜெயமும் கர்த்தரால் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தை படித்து கொண்டிருந்த பொழுது தான் பாலா கால் பண்ணார். நீங்கள் வந்து ஒரே ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். என்னையும் நிகில் முருகன் சார் மேலே ஒரு சின்ன குற்றச்சாட்டு நீங்கள் வச்சிங்க. ஆனால் அதை நான் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதி அண்ட் கடவுளில் வந்து இப்போ கூட நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்களுடைய கடவுளை பிரார்த்திச்சு தான் நீங்கள் ஆரம்பிச்சிங்க. நான் வந்து கடவுள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற கேட்டகரி. அண்ட் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி வந்து என் கூட நடித்தவங்க ஆனால் பேசும்போது என்னை மறந்துட்டாங்க அப்படின்னு. ஆனால் உங்களுக்கே தெரியாமல் கடவுள் வந்து மனுஷ ரூபம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதாவது வந்து நம்ம ஃபுல் ஃப்ரண்ட் ஸ்டேஜில் நான் பேரை சொல்லலை, ஆனால் நீங்கள் அங்கே உட்காந்துருந்தீங்க. இங்கே வந்து பாலா சாரை கூப்பிட்டு, சார் நீங்கள் மறந்துட்டீங்க ஜார்ஜ் சாரை கொஞ்சம் மேலே அப்படின்னு சொல்லி அவர் உடனே அந்த அவங்க ஆங்கர்கிட்ட சொல்லி உங்களை மேடைக்கு வந்து மறந்ததை நினைவுபடுத்தினது தான். அதே மாதிரி அவர் வந்து அந்த ஆங்கர் லிஸ்ட்டு. அதனால் எப்பயுமே வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, காட் கம்ஸ் இன் பாசிட்டிவ் எனர்ஜி, நாட் ஓன்லி இன் ஃப்ரண்ட் ஆஃப் அவர் ஐஸ், பட் நம்ம பேக் ஸ்டேஜ்லேயும் நமக்கு கடவுள் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அதுதான் உங்களுக்கு நடந்திருக்கு. ஸோ ப்ளீஸ் பிலீவ் இன் பாசிட்டிவிட்டி. தேங்க்யூ ஸோ மச். இது எப்படி கிளியர் பண்ணுறதுக்கு கேமராவில் பதிவு பண்ணுன்றதுக்காக தான் நான் அதை சொன்னேன். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா எனக்கு தெரியும், ஏன்னா நீங்கள் சொன்னீங்க அப்போவே, நான் உங்களுக்கு ஸ்கூலில் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா அது நீங்கள் பதிவு பண்ணதுக்கு மிக்க மிக்க நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பலை, ஒரு 5 நிமிஷத்தில் பேசி முடிச்சிடுறேன். இங்கு எங்களை வாழ்த்த வந்திருக்கும் ஊடக நண்பர்கள், திரைத்துறைக்கு, திரை கலைஞர்களுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கிற ஊடக நண்பர்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். மற்றும் மேடையில் வீட்டிற்கும் எங்கள் வீட்டிருந்த ஆண்டோர்கள், சான்றோர்கள், பெருமக்கள் மற்றும் வந்திருக்கும் அனைத்து ஸ்பெஷல் கெஸ்ட் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். இப்போ ஜின் அப்படிங்கிறது வந்து இப்போ எனக்கு என்னை தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே தெரியும். ஐ லவ் பெட்ஸ். அண்ட் இப்போ ஜின்னு வந்து நம்ம சொல்லலாம், அந்த நாய் வந்து வளர்க்குறோம். இப்போ சொல்லிட்டு இருந்தாங்க யாரோ இந்த மாதிரி பூனை நான் வளர்க்குறேன், நாய் வளர்க்குறேன், பெட்டு வந்து பேயை கூட வந்து நம்ம பெட்டாக வைக்கலாமா அப்படிங்கிறத இயக்குனர் பாலா அவர்கள் வந்து என்கிட்ட சொன்னபோது தான் நான் ரியலைஸ் பண்ணேன். ஆனால் அங்கேயே வந்து ஒரு அமானுஷ்யமான ஒரு விஷயம் நடந்தது. இந்த படம் ஃபுல்லாகவே இன்னைக்கு இந்த இடத்துல மேடையில் நம்ம வந்து வீட்டு இருக்கோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு மிரக்கல் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த ஜின் அப்படிங்கிறத பற்றி நான் எங்கேயோ படித்தேன். அண்ட் ஒரு நவரசா அப்படிங்கிற ஒரு வெப்சீரிஸில் ஒரு ஜின்னை பற்றின ஒரு சின்ன ரெஃபரன்ஸ் வந்திருந்தது. அதை பார்த்துட்டு அது ரொம்ப லேட்டாக தான் நான் பார்த்தேன், 2022-23 கொஞ்சம் உட்காந்துட்டே இருந்தேன். பார்த்தா ஒரு 1 வீக்கில் எனக்கு கால் வருது. நான் வந்து பாலா அப்படின்னு ஒரு டைரக்டருங்க, இந்த மாதிரி நான் வந்து விஜய் படங்கள்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் வந்து ஒரு கதை பண்ண போகிறேன், கேட்குறீங்களா அப்படின்னு உடனே ஜின் அப்படின்னு வருது. எப்படின்னு தெரியல, இந்த படம் ஃபுல்லாக வந்து அவ்வளோ கோஇன்சிடென்சஸ். நான் வந்து சம்டைம்ஸ் யோசிப்பேன், இங்கே வந்து சொன்னார் ஒரு ஆர்கே செல்வமணி சார் தான் சொன்னார்னு நினைக்கிறேன், ஐ திங்க் ஆர்வி உதயகுமார் சொன்னார்னு நினைக்கிறேன். இந்த படத்தை வந்து பற்றி பார்த்த உடனே நமக்கு வந்து இந்த பட்டினத்தில் பூதம் வந்து ஞாபகம் வந்ததுன்னு நான் சொல்லுவேன். அதை விட வந்து மைடியர் குட்டிச்சாத்தான் இன்றைக்கி தான் சார் எனக்கு தெரியும், கேஆர் சார் தான் அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஆனால் சின்ன வயசில் நாங்கள் பார்த்து ரொம்ப ரசித்த ஒரு படம் இந்த மைடியர் குட்டிச்சாத்தான். ஏன்னா நம்ம படம் பேய் அப்படின்னாலே நம்ம பயப்படுற ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். ஆனால் பேய் கூட வந்து அது ஒரு பாவமான ஒரு ஜீவனாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேய், பூதம் ஆர் கடவுள், ஆன்மீகம், இது அமானுஷ்யம் ரெண்டுமே வந்து இந்த இன் யாங் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் எல்லாமே வந்து ஒன்றா தான் நான் பார்க்குறேன். அது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அது வந்து ஒரு ஆன்மீகமாக மாறுது. அதே ஒரு நெகட்டிவ் எனர்ஜியாக மாறும்போது அது வந்து நம்ம ஒரு அமானுஷ்யமாக நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த படத்தில் வந்து இந்த மைடியர் குட்டிச்சாத்தான் அந்த மாதிரி வந்து ஒரு என்டிட்டி ஒன்று இருக்கும். அண்ட் இந்த சொன்னாங்க இந்த மாதிரி வந்து 16 பூதங்களுக்கு தலைவன் வந்து ஒரு ஜின்னு அப்படிங்கும்போது அது ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாதிரி இருக்கு பாருங்க. அதுவும் ஏதோ ஒரு இப்போ எப்படி வந்து மனசுக்குள்ள நம்ம ஒரு இதை வச்சுட்டு தான் ஒரு ஆன்மா சுத்திட்டு இருக்கு வாழும்போது, அது இறந்த பிறகும் அது ஒரு மனசுக்குள்ள ஏதோ ஒரு வச்சுட்டு தானே போகுது ஒரு ஆன்மா, ஒரு ஆவி அப்படிங்கிறது. அந்த வகையில நான் வந்து எப்படி ஒரு நாயோ பூனையோ ஒரு சிம்பத்திக்குரிய ஒரு எம்பத்திக்குரிய ஒரு ஜீவராசியா நான் பார்க்கறேனோ அதே மாதிரி தான் ஒரு அமானுஷ்யமா இருக்கக்கூடிய ஒரு ஆவியையும் ஒரு பேயோ பூதமோ ஏதோ ஒரு விஷோட தானே இந்த
உலகத்தில், இதே பிளானெட்டில், இதே யூனிவர்ஸில் வந்து சுற்றிட்டு இருக்கு. அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம அதை பெட்டா, அதுவும் வந்து ஒரு சில்ட்ரனுக்கு தரக்கூடிய ஒரு ஹாரர், ஃபேண்டசி, காமெடி அந்த மாதிரி ஒரு படமாக வந்து உருவாக்கி இருக்கிறது, இந்த கதையை உருவாக்கி இருக்கிறது முதல்ல வந்து பாலா அவர்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அதில் வந்து பாலா பற்றி நம்ம சொல்லணும்னா அவரே வந்து ஒரு லக்கி பர்சன் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து இந்த வைரல் ஸ்டார் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக ஐ திங்க் வனிதா மேடத்துக்கு ஒரு பேர் கொடுத்தாங்க நினைக்கிறேன், வைரல் ஸ்டார் வனிதா. ஆனால் உண்மையாக அந்த வைரல் ஸ்டார் அப்படிங்கிறது பாலா அவர்களுக்கு தான் பொருந்தும். ஏன்னா அவர் வந்து நல்லா பாருங்க, அவர் வந்து பயங்கர லக்கியான ஒரு பர்சன். இந்த கதையை ஆரம்பிச்சதுலேருந்து அவர் சொன்ன எந்த ஒரு டேட்லையும் மாற்றமே இல்லாமல் ஷூட்டிங் நடந்தது. அண்ட் அவர் வந்து சொல்லுவார், இந்த இடத்துல நம்மளால இதை பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது கரெக்டாக அது பண்ண முடியாமல் போயிடும். ஆனால் அவர் வந்து அதுக்கப்புறம் ஒரு பேட்ச் ஒர்க் வந்து ஒரு டேட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவார். கரெக்டாக அந்த டைமில் எல்லாரும் வந்து கூட்டிடுவாங்க. கரெக்டாக எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாமல் அந்த படம் வந்து நடந்து முடிஞ்சிடும். ஒத்த தாமரை அவர் என்ன மைண்ட் செட்டில் பண்ணாருன்னு தெரியாது. பார்த்தா ஒரு வைரலாக 6 crore வியூஸ்க்கு போயிடுச்சு, மோர் தென் 45 million வியூஸ்க்கு வந்து போயிடுச்சு. அதே மாதிரி அவருடைய பேரண்ட்ஸை வந்து பற்றி நிறையா பேர் வந்து பேசிட்டாங்க. அவருடைய பேரண்ட்ஸை நானும் என்னுடைய பேரண்ட்ஸை தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் ஆரம்பத்திலே என் அக்கான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நானுமே வந்து வேந்தன் அப்பா அண்ட் வந்து ராஜேஸ்வரி அம்மா அப்படின்னு தான் அவங்கள வந்து அழைச்சேன். அவங்க பேரண்ட்ஸ் வந்து இவரை எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியல, பட் ஐ திங்க் ஹீஸ் அ வெரி வெரி லக்கி சன் ஃபார் ஹிஸ் பேரண்ட்ஸ். ஏன்னா அவர் மூலமாக அவங்க இன்னைக்கு நான் ஒவ்வொருத்தர் பேசும்போதும் அவரை வந்து பற்றி பேசும்போதும் எனக்கு என்ன புரியுதுன்னா, அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு அவர் எந்த அளவுக்கு ஒரு பெருமையை சேர்த்துருக்காரு அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்க முடியுது. அண்ட் அவர் வந்து இயக்குனர் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு 3 டைப் ஆஃப் ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. அப்படிங்கும்போது பாலா அவர்கள் இந்த படத்தில் நாட் ஓன்லி அஸ் அ டைரக்டர், நான் முதல்ல அவர் வந்து ஒரு சிறந்த ப்ரொடியூசராக நான் பாராட்டுவேன். ஏன்னா ஒரு பேமெண்ட் பாக்கி கூட இல்லாமல் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் கரெக்டான டைமில் அட்வான்ஸை போட்டு லாஸ்ட் டப்பிங் முடிய அன்னைக்கு எக்ஸாக்டாக பேமெண்ட்டை வந்து எல்லாருக்கும் வந்து கிளியர் பண்ணி கொடுத்துட்டாரு. அண்ட் இன்னைக்கு சொன்ன மாதிரி அவர் வந்து அந்த பிஸ்னஸ்லையும் அவ்வளோ தெளிவாக அதை எப்படி அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணி இவ்வளோ பேரை திரட்டி இன்னைக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்கணும் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு சிறந்த ப்ரொடியூசராகவும் தமிழ் சினிமாவுக்கு அவர் கிடைச்சிருக்காரு அப்படிங்கிறதான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். முகேன் ராவ் அவர்களை பற்றி ஒன்று சொல்லியிருந்தோம். அவரும் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப லக்கி. ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த சீசனில் அவர் பிக் பாஸ்ல இருந்த போது நிறையா கண்டஸ்டன்ஸ் இருந்தாங்க. அவங்க எல்லாருமே வந்து ஈக்குவலி ரொம்ப ஒவ்வொருத்தர் ஒரு வகையில் சிறப்பித்த கண்டஸ்டன்ஸ். ஆனாலும் அவர் வந்து மக்களுடைய மனதில் இமீடியட்டாக அவர் கேட்ச் ஆன் ஆகி அவருக்குன்னு வந்து ஒரு லக்கி சாம் அப்படிங்கிற மாதிரி இருந்து இவங்க 2 பேர் காம்பினேஷன், அதாவது பாலா அண்ட் இவங்க 2 பேரும் சேர்ந்தாலே இந்த ஒத்த தாமரை மாதிரி ஒரு வைரலான கண்டென்ட்டை கொடுக்க முடியும். அதே மாதிரி இவரும் வந்து பிக் பாஸ் டைட்டில் வின்னர் ஆகி இந்த படத்துல ஜின் அப்படிங்கிற படத்துலயும் இதே காம்பினேஷன் வந்து லக்கியா எல்லாருக்கும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பவ்யா அவங்கள பத்தியும் 100% அவங்க வந்து எல்லாரும் அவங்களுடைய லுக்ஸை வந்து சொல்றாங்க. பட் வாட் ஐ ஃபவுண்ட் இன் ஹர், அவங்க வந்து ஒரு நார்த் இந்தியன், ஐ திங்க் ஷீஸ் ராஜஸ்தானி ஆர் சம்திங், பஞ்சாபி. ஆனா அந்த டயலாக் எல்லாம் நான் ஆல்மோஸ்ட் தமிழ் கத்துக்கிட்டாங்க எங்களோட நடிக்கும் போது. ஒரு அமேசிங் பெர்ஃபார்மர். அண்ட் இந்த படத்துக்கு அவங்களும் வந்து இந்த அமானுஷ்யத்தெல்லாம் நிறைய ரியலைஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த படம் நடந்துட்டு இருக்கும்போதே நிறையா ஷூட்டிங் ஸ்பாட்டில் மற்றும் அவர் வந்து தங்கியிருந்த இடத்துலையும் சில அமானுஷ்யமான சம்பவங்கள் வந்து நடந்துட்டு இருந்தது. அண்ட் தமிழ் இதுலேயே வந்து சினிமாவில் இந்த ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அரண்மனை, காஞ்சனா, அந்த மாதிரி ஜின் அப்படிங்கிறதும் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு ஒரு நல்ல ஃப்ரான்ச்சைஸாக அமையணும் அப்படிங்கிறதும் இந்த நீதியரசர் அவர்கள் வந்து பேசும்போது அவர் பேசிட்டு இருக்கும்போதே ஒரு அமானுஷ்யம் சொல்ல முடியாது, நல்ல ஒரு கோஇன்சிடென்ஸாக நலம் வாழ அப்படின்னு ஒரு பாடல் வந்தது. அந்த மாதிரி இந்த படத்துக்கு வந்து பல சின்ன சின்ன டீட்டெயில்ஸில் நிறையா நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஃப்ரான்ச்சைஸாக ஜின் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னு வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு ஜின் ஃப்ரான்ச்சைஸ், அதில் ஆரம்ப கால ஜின் பார்ட் 1ல் வந்து நான் நடித்தேன். அதே ஜின் பார்ட் 10 எடுத்தாலும் அதில் நான் நடிக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய ப்ரேயர்ஸ். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். உங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் இங்கே வந்து மனிதர்களாகிய நம்முடைய பிளெஸ்ஸிங்ஸ், ஆன்மீக துறையிலேருந்து வந்திருக்காரு மகாவிஷ்ணு அவர்கள், அப்புறம் காவல்துறையிலேருந்து வந்திருக்காங்க, அண்ட் நீதித்துறையிலேருந்து பல துறைகள் அட்வொகேட் வந்திருக்காங்க. ஸோ ப்ளஸ் பொதுமக்கள் உங்கள் எல்லாருடைய பிளெஸ்ஸிங்ஸும் இந்த படத்துக்கு இருக்கணும். அண்ட் இது ஒரு வைரலான ஒரு படமாக இந்த May 30th தான் ரிலீஸ் ஆகுது. அண்ட் இட்ஸ் நாட் டூ இது லேட் ஃபார் சம்மர். ஸ்டில் வந்து இது
குழந்தைகளுக்கு ஏற்ற ஒரு படமாக அமைஞ்சு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் அடையணும் அப்படின்னு நான் இந்த பிரபஞ்சத்தை வந்து கேட்டுக்கிறேன். பிரபஞ்சம் மட்டும் இல்லாமல் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நாட் ஒன்லி த ஆன்மீக சக்திகள், அமானுஷ்ய சக்திகளையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வந்து என்னுடைய பேரை உச்சரித்தது வந்து ஜார்ஜ் விஜய் அப்படின்னு சொல்லி ஆங்கர் தான் உச்சரித்தாங்க. அந்த வகையில் இங்கே இருந்த மேடையில் இருந்த எல்லாம் பெரியவர்கள் அனைவரும் தப்பாக எடுத்துக்கக்கூடாது. என் கூட நல்லா பழகின என்னுடைய அருமை அக்கா வினோதினி அவங்க கூட என்னுடைய பேரை சொல்லலை, ஜார்ஜ் விஜய் அவர் நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்லலை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து இந்த துறையில் ஜெயிச்சாதான் தூக்கி வச்சு கொண்டாடுற இந்த துறை, அப்படி ஜெயமும் கர்த்தரால் வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையான ஒரு வார்த்தையை படித்து கொண்டிருந்த பொழுது தான் பாலா கால் பண்ணார். பாலா வந்து கால் பண்ணும் பொழுது, அண்ணா இந்த மாதிரி நான் பாலா பேசுகிறேன் அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்போ பாலா எனக்கு தெரியல. யூஸ்வலாக அந்த ஃபேஸ்புக்கில் வந்து நம்பர் கேட்பாங்க, நான் டைரக்டர் பேசுகிறேன் அப்படிலாம் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் அப்படின்னு நினச்சேன். அண்ணன் நீங்கள் ஆஃபீஸ் வர முடியுமான்னு கேட்டார். அப்போ ஆஃபீஸில் எனக்கு வந்து இந்த கேரக்டர் பற்றி எனக்கு சொன்னார். பாலா நான் சொல்லும்போது, பாலா இது என்ன ஸ்ரீமான் அண்ணன் பண்ணியிருக்க வேண்டிய கேரக்டரா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா அப்படி கேட்குறீங்க? இல்லையா, அப்படி இல்லை, இது உங்களுக்காக எழுதின ஒரு இதுதான், இந்த கேரக்டர் தான் அப்படின்னு சொல்லி, அண்ணன் இது கட்டாயமாக ஜெயிக்கும் இந்த கேரக்டர், இந்த ஜெயிச்சு நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க, உங்களையும் பற்றி 4 பேர் பேசுவாங்கன்னு சொன்னது அந்த அருமை தம்பி பாலா தான். ஸோ அந்த வார்த்தை ஒரு உண்மையான ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை அங்கே பாலா கிட்ட பழிச்சது. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. 2வது அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப ரொம்ப வந்து ரொம்ப ஒரு குடும்பமாய் எங்களை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ வினோதினி மேடம் சொன்ன மாதிரி தான் ஒரு திறமையான ஒரு ப்ரொடியூசர் தான் பாலா. ஏன்னா வந்து பக்காவான பேமெண்ட் எல்லாம் நெகோஷியேட் பண்ணி அருமையாக கரெக்டாக சூப்பராக கொடுத்தது பாலா தான். ஏன்னா எதுவுமே பேலன்ஸ் வைக்காமல் கொடுத்தது தான் அது. இந்த காலத்தில் இது நடக்கிறதே கிடையாது. ஸோ அந்த மாதிரி பாலா நீங்கள் வந்து ப்ரொடியூசராகவும் நீங்கள் வந்து வெற்றி பெற்றுட்டீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் செல்லுமணி சார் சொன்னார், எப்பயுமே வந்து எங்கள் கூட நீங்கள் இருங்க, எப்பயுமே இந்த ஹீரோவாக இருக்கட்டும் ஹீரோயினாக இருக்கட்டும் எப்பயுமே வந்து மறந்துடாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி மறக்கிற மாதிரி ஆட்கள் 2 பேருமே கிடையாது. மோகன்ராவன் பவ்யா சச் அ ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். அவங்க வந்து நிக்கில் முருகன் அண்ணன் கூட என்னை வந்து வரவேற்கிறதுக்கு மறந்துட்டாரு. ஆனால் பாலா அண்ட் முகேன் தான் என்னை வந்து வரவேற்றாங்க. அதுக்கு முகேன் தேங்க்யூ. லிஸ்ட் கொடுத்துட்டாரு, ஆனால் கூப்பிடல. ஆனால் எப்பயுமே அப்படி மிஸ் ஆகிறது உண்டு தான். நான் வந்து எதுவுமே குறையா சொல்லலை, ஏன்னா வந்து அன்பு தான் எல்லாமே. ஸோ அப்படிப்பட்டது தான். ஏன்னா வந்து மறந்துட்டாங்கன்னா அது வந்து அதை குறையா நான் சொல்லலை. அந்த மாதிரி நடக்கக்கூடிய இதுதான் இல்லையா. ஸோ அந்த வகையில் எனக்கு வந்து சச் அ ஒண்டர்ஃபுல் கோ ஸ்டார் வந்து வினோதினி மேடம். அவங்க வந்து என்னோட பெரியவங்க தான், இருந்தாலும் அவங்களுக்கு நான் ஹஸ்பண்டாக பண்ணியிருக்கேன். சாரி, நீங்கள் வந்து ஒரே ஒரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். என்னையும் நிக்கில் முருகன் சார் மேலே ஒரு சின்ன குற்றச்சாட்டு நீங்கள் வச்சிங்க. ஆனால் அதை நான் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஆன்மீகவாதி அண்ட் கடவுளில் வந்து இப்போ கூட நீங்கள் ஆரம்பிக்கும் போது உங்களுடைய கடவுளை பிரார்த்திச்சு தான் நீங்கள் ஆரம்பிச்சிங்க. நான் வந்து கடவுள் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற கேட்டகரி. அண்ட் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி வந்து என் கூட நடித்தவங்க ஆனால் பேசும்போது என்னை மறந்துட்டாங்க அப்படின்னு. ஆனால் உங்களுக்கே தெரியாமல் கடவுள் வந்து மனுஷ ரூபம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதாவது வந்து நம்ம ஃபுல் ஃப்ரண்ட் ஸ்டேஜில் நான் பேரை சொல்லலை, ஆனால் நீங்கள் அங்கே உட்காந்துருந்தீங்க. இங்கே வந்து பாலா சாரை கூப்பிட்டு, சார் நீங்கள் மறந்துட்டீங்க ஜார்ஜ் சாரை கொஞ்சம் மேலே அப்படின்னு சொல்லி அவர் உடனே அந்த அவங்க ஆங்கர்கிட்ட சொல்லி உங்களை மேடைக்கு வந்து மறந்ததை நினைவுபடுத்தினது நான். அதே மாதிரி அவங்க வந்து அந்த ஆங்கர் லிஸ்ட்டு. அதனால எப்பயுமே வந்து நான் எப்படி பார்க்குறேன்னா, காட் கம்ஸ் இன் பாசிட்டிவ் எனர்ஜி, நாட் ஓன்லி இன் ஃப்ரண்ட் ஆஃப் அவர் ஐஸ், பட் நம்ம பேக் ஸ்டேஜ்லேயும் நமக்கு கடவுள் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அதுதான் உங்களுக்கு நடந்திருக்கு. ஸோ ப்ளீஸ் பிலீவ் இன் பாசிட்டிவிட்டி. தேங்க்யூ ஸோ மச். இது எப்படி கிளியர் பண்ணுறதுக்கு உங்கள் கேமராவில் பதிவு பண்ணுன்றதுக்காக தான் அதை நான் சொன்னேன். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா எனக்கு தெரியும், ஏன்னா நீங்கள் சொன்னீங்க அப்போவே, நான் உங்களுக்கு ஸ்கூலில் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா அது நீங்கள் பதிவு பண்ணதுக்கு மிக்க மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த படம் கட்டாயமாக கண்டென்ட் கிடைச்சிருச்சா? தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இது வந்து கட்டாயமாக கிட்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். கிட்ஸ் வந்து என்ன ஐயா சொன்ன மாதிரி இதை வந்து இது முன்னாடியே வந்திருந்தா, சம்மர் லீவ்லேயே வந்திருந்தா இன்னும் பயங்கரமாக ஓடி இருக்கும். இன்னும் நல்லா இது வந்து கட்டாயமாக ஓடும். கட்டாயமாக
ஜின் 10 வரைக்குமே போகும். வலா இப்பயே அப்ளிகேஷன் போட்டுறேன். ஆனா நான் என்ன கேரக்டர் பண்ணணும்னு தான் தெரியல, என்ன வயசாயிடும் எனக்கு. ஸ்கூல் லேட்டா தான் ஆரம்பிக்குது. ஓகே, அன்பில் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த வேண்டுதல், கொஞ்சம் ஸ்கூல் எல்லாம் லேட்டா ஆரம்பிக்கும், வெயில் காலம். ஸோ அதனால ஏசியில் உட்காந்து படம் பார்க்கட்டும், பிள்ளைங்க எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணணும். இந்த படத்தை தயவு செஞ்சு தியேட்டர்ல பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிட்டா அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதே மாதிரி அண்ணாச்சி இந்த படத்துல மெயின் கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அண்ணாச்சிக்கு, ரித்விக்கு, அப்புறம் வடிவுக்கரசி அம்மா எல்லாருக்குமே. இது என்ன நான் மெயினா சொல்ல விரும்புறேன்னா, பாலா வந்து சும்மா அந்த வைரல் ஆர்டிஸ்ட், அப்புறம் இந்த யூடியூப் ஆர்டிஸ்ட், அப்புறம் இந்த இன்ஸ்டாகிராம் ஆர்டிஸ்ட், அந்த மாதிரி எல்லாமே காஸ்ட் பண்ணல. ஏன்னா அவருடைய கேரக்டரைசேஷனை தான் அவர் நம்பி காஸ்ட் பண்ணியிருக்காரு. அந்த காஸ்டிங்காக நன்றி பாலா. ஸோ இதே மாதிரி எல்லாருமே வந்து நம்பி எல்லாருமே காஸ்ட் பண்ணணும், எல்லாருக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.